என்னதான் சங்கீதா விஜய் மற்றும் விஜய் அவர்களுக்கு இடையே விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தாலும் கூட அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் அவருடைய பொண்ணு திவ்யா சாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே தந்தை தாய் பக்கமே சாதகமாவோ பாதகமாவோ இதுவரைக்குமே பேசாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய முதல் படமான சிக்மா வந்து ஜூலை 21 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு கூட அவர் வந்து தன்னுடைய அப்பாவை இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் என்னுடைய அப்பா இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட விஜய் சாரை பத்தி அவர் சொல்லல. மாறா வந்து அவரோட இருந்த அந்த சின்ன வயசு நினைவுகளை நினைவு கூர்ந்து கண்கலங்கியும் பேசியிருக்காரு. அந்த விஷயமும் சங்கீதா விஜய் தடகள போட்டியில தன்னுடைய பொண்ணை ஹக் பண்ணி வைரலான அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் மிக அளவுக்கு ட்ரெண்டா போனதுக்கு காரணமே தன்னுடைய ஃபேமிலி அவங்க 4 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங், இந்த அழகான விஷயம் ஏன் அவங்க இப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் விஜய் ரசிகர்களால் பார்க்கப்படுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் சார் மற்றும் அவருடைய மகனோட 2 படம், இவருடைய முதல் படம் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 21 ஜூலை 24 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மிகுந்த அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியாகி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா ஜூலை 21 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஜூலை 18 நடக்க போகுது. இதுக்கு அஃபிஷியலாக சங்கீதா விஜய் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரையும் ரொம்ப அஃபிஷியலாக இன்வைட் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா, இல்லை யாராவது ஒருத்தரோட ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எக்ஸைட்டான மார்க்கான கொஷின்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், மேபி சங்கீதா விஜய் பேசினா எந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க, மேபி ஃபேமிலி சைடு பேசுவாங்களா, இல்லை எந்த மாதிரி விஷயங்களை அவங்க வார்த்தைகளாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜனநாயகன், அதாவது முதல்வர் விஜயோட கடைசி படம் வந்து ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுது. மகனோட முதல் படம் ஜூலை 21, இவருடைய கடைசி படம் ஜூலை 24. என்னதான் மேபி ஜனநாயகன் வந்து ஆல்ரெடி வந்து சமூக வலைதளங்களில் லீக் ஆகி பல பேராலும் பார்க்கப்பட்டாலும் கூட அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக இதை தேட்டரில் தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் மேபி சிக்மா படம் 21 ரிலீஸ் ஆகுது, இது 24 ரிலீஸ் ஆகும்போது மேபி இது ஒரு 10 நாளைக்கு கழிச்சு ரிலீஸ் ஆகுனா அவருடைய முதல் படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும், இல்லை வந்த நொடியிலேயே காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சிக்மா படக்குழு கொஞ்சம் தயங்குறாங்க. சிக்மா படத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய மைய கருத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில எப்படி போட்டி போட்டு மேலே வரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றி ஜேசன் சஞ்சய் சொல்லும் போது, எனக்கு இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமே என்னுடைய அப்பாவை பார்த்து தான் வந்தது. நிறைய டைம் என்ன சின்ன வயசுல ஷூட்டிங் கூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட அந்த படத்தில் இருக்கிற நிறைய கிரேஸ் இதெல்லாம் தான் என்ன இன்னைக்கு ஒரு டிரெக்டராக ஒரு படத்தை இயக்கணும் அப்படிங்கிற ஆவலை எனக்கு தூண்டுச்சு. நான் எடுத்திருக்கிற ஒரு சாமானிய படம், இது ஒரு சாமானியனோட படம். அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 21 சிக்மா, 24 ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்கள், அதாவது அப்பா மகனோட படம் போட்டி போடுறதுனால கண்டிப்பாக சிக்மா படத்துக்கு அடி வாங்குமோ அப்படிங்கிற மாதிரி படக்குழு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதை முதற்கொண்டு ஜனநாயகன் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆனால் பரவாயில்லையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு ஒரு ரெக்வஸ்ட்டையும் வச்சிருக்கிறாங்களாம். இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற சிக்மா ஆடியோ லான்ச்சுக்கு யார் யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இது ஃபேமிலி ரீயூனியனாக இருக்குமா அப்படிங்கிற பல கேள்வி இன்னைக்கு டிவிகே ரசிகர்கள் மத்தியில் இருந்திருக்கு. இதையும் தாண்டி விஜய் மகனோட முதல் படம் அப்படிங்கிறதுனால அவருக்கு கொடுத்த அதே ஆதரவை மக்கள் வந்து அவருடைய மகனுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் எதிர்பார்க்கப்படுது. படக்குழு முழுமையாக நம்புறது ஜேசன் சஞ்சயோட டிரெக்ஷனை தான். சந்தீப் கிஷான் இந்த படத்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக விஜய் சார் கூட மீட் பண்ண அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் தான், எனக்கு இப்போ தான் உங்களை நேரில் சந்திக்க அப்புறம் தான் எனக்கு அதனுடைய மீனிங் வந்து புரியுது, அவர் ஏன் உங்களை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் பாசிட்டிவாக சொன்ன மாதிரி சந்தீப் கிஷான் சொல்லியிருந்தாரு.